ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை கேட்கும் நொடி உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும். இதோ அந்த காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது. நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். யார் சொன்னது உன்னிடம் திறமை இல்லை என்று? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்பட வேண்டும். எதையும் விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அது நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். ஆம் செல்லமே, பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை, அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது. அதே போல தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராதே. செம்பண்ணிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும். அதுபோல நல்லவரையும் கெட்டவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும். நான் சொல்வது உனக்கு புரிந்தது தானே? விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம், வெறுப்பு கொண்டிருப்பதால் நீ உன் லட்சியத்தை அடைவது கஷ்டமாகத்தான் இருக்கும். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு மன மகிழ்ச்சியோடு செய்துவார். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நீ வெற்றி பெற முடியாது என் செல்லமே. நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று புலம்புகிறாய். கவலைப்படாமல் செவ்வனே என்று உன் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. இதோ உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்லமே. கவலைகளை எல்லாம் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானித்து வா. என் மீது மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது இந்த கவலைகள் எல்லாம் எதற்கு? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். ஆம் செல்லமே, என் மேல் நம்பிக்கை இருந்தால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவும் முடியாது. ஆம், நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன். உன் சாயப்பா எப்பொழுதும் உன் கூடவே தான் இருக்கிறேன். இன்று உன் மனதில் ஏற்கப்பட்ட குழப்பங்கள், நாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த மாதிரியான முடிவு சரிதானா இல்லையா என்று குழம்பிக்கொண்டே இருக்கிறாய். அதனால் நீ யோசனைக்கு மேல் யோசனை செய்து கொண்டே இருக்கிறாய். நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க உன் சாயப்பாவின் அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் முடித்து கொடுக்கின்றேன் உன் சாயப்பா. இதோ உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படும். அப்போது உன் காரியங்களுக்கெல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள். நான் உனக்கு வழிகாட்டியே. உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி வர முடியாது. முதலில் நான் நல்லா இருக்கேன் என்பதை உனக்குள்ளே நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்காக ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உன் சாயப்பா உன் கைபிடித்து உன்னுடைய நல்ல நாளைக்காக உன்னை அழைத்து சொல்லப் போகிறேன். உனக்காக ஒன்று உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன். என்னை உள்ளே அழைப்பாயா என் செல்லமே?
உனக்கானது நல்லது நடக்கும் என்று உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு உத்தரவு போடுகிறது. அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு சொல்கிறேன். உனக்கு நல்ல காலம் துவங்கிதான் விட்டது என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே, எப்படி தான் விடிவு காலம் எனக்கு வருந்து என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளைக்கு ராஜயோகம் வந்து விட்டது. உன் ஆசைதான் என் ஆசை, உன் சாயப்பாவின் ஆசை. எல்லா திசைகளிலும் இருந்தும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலே தான் இருக்கிறாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். அப்படி இருக்கும்போது உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? உன் எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் தானே. இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். ஆம் செல்லமே, யாரும் இல்லை என புலம்புவது உன் மனது கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த செய்தி எப்பொழுது என் வார்த்தையிலிருந்து உன் செவியில் என் வார்த்தைகள் கேட்கிறதோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்று நம்பு. இதுவரை எப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையோ இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே. அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன். நீ உனது பிரச்சனைகளில் இருந்தும் தளங்களில் இருந்தும் பல கடன் சுமைகளில் இருந்தும் நீ மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம். கவலைப்படாதே, வருத்தப்படாதே, பொறுமையை கடைபிடி, கவலையை விட்டொழித்து விடு, அமைதியாயிருது. இது உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது. எதை எனது வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் புண்ணாகி போனது என வருத்தப்படாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன். வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது, அது நிறைவேறியே தீரும் என் செல்லமே. நீ ராஜயோகத்தை அடைந்து விட்டாய். இனி உனக்கு எல்லாமே பொன்னான காலம்தான். இதோ உனது குடும்பங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமாகவும் எல்லோரும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு தெரிந்து கொண்டு நல்பயன்களை அடைந்து கொள் என் செல்லமே. இது உனக்கு சரியான பதிவுதான். என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாய் அல்லவா? இனி நிம்மதியாக இருக்கலாம் என் செல்லமே. எந்தவித இடைஞ்சல்களும் உனக்கு வராது. எந்த கெட்ட சக்தியும் உன்னை அண்டாது. ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.